அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 3ஆம் தேதி 2025. இன்று சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது. இன்று மேல் நோக்கி நாள். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். திதி இன்று அதிகாலை 2:44 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் பார்த்தீங்கன்னா இன்னி முழுதும் சித்த யோகம் தான். சந்திராஷ்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம். ராசி கடகம். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 9:30 டு 10:30, மாலை 4:30 டு 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 டு 1:30, மாலை 6:30 டு 7:30. ராவு காலம் காலை 10:30 டு 12:30. யமகண்டம் மாலை 3 டு 4:30. குளிகை பார்த்தீங்கன்னா காலை 7:30 டு 9:30. குளிகை காலை 7:30 டு 9:30. சூலம் பார்த்தீங்கன்னா மேற்கு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். ராசியின் அடிப்படையில் பொருந்தும், நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் சந்திராஷ்டம் அது வேலை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. அவங்களுக்கு இன்று நாள் சுமாராக இருக்குது. அதன் அடிப்படையே இந்த நாள் செலவழிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று அவங்களுக்கு அதிகமாக உழைக்கக்கூடிய நாளாக இருப்பதால் கடின உழைப்பை செய்தால் தான் அவங்க லாபங்கள் பெற முடியும். அதை சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று கடினமாக உழைப்பு அவங்க முதலீடு போட்டாங்களா தான் அவங்களுக்கு லாபங்கள் இந்த நாள் பார்க்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஹோட்டல் வச்சுருந்தாலும் சரி, கடை வச்சுருந்தாலும் சரி, நிறுவனங்கள் வச்சுருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்று உழைப்பை கூடுதலாக போட்டால் மட்டும்தான் நீங்கள் வியாபாரத்தை பார்க்க முடியும். அதே போல் அலுவலகத்திலையும் உங்களுக்கு இன்று கூடுதலான வேலைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்டையும் ஒற்றுமைக்கு குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையும் அனுசரித்து செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவியே இருவரும் விட்டு கொடுத்து சென்றாதான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இது மேசராசி ஒரு பெண்மணியாக இருந்தால் வீட்டில் இன்று இதுவரைக்கும் செய்த வேலைகளை விட இன்று கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய வேலையாக தான் அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் மனநிலைக்கு ஏற்ற போல் நீங்கள் எந்த நாளையும் ஒரு மனிதனால் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்க முடியும். எதுக்கு ஒரே வழி, நம்ம அமைதியாரன்ட்டாவே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அவங்க ஏதாவது ஒரு வேலையில் இறங்கி செய்தாங்கன்னா அதில் 100% இன்று வெற்றி பெறலாம். அதே போல் தேர்வு எழுதி காத்திருந்த இளைஞர்களும் சரி, வேலைக்காக இன்டர்வியூ போயிட்டு வேலை வருமா வராதா கேட்டிருந்த இளைஞர்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. அதே போல் அலுவலகத்துக்கு சென்றாலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டியும் பரிசையும் பெறுவீங்க. அதே போல் இல்லத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்க இந்த நாளை வெற்றிகரமாக நாளை செலவிட்டாங்கன்னா இந்த நாள் வாழ்நாளில் சிறந்த நாளாக அமையும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் விவேகமாக செயல்படணும். இல்லைன்னா யார்கிட்டயும் ஏமாந்துடுவீங்க. உங்களுடைய மனநிலை இன்று ஒரே போல் இருக்காது. மனநிலை தடுமாற்றமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இல்லத்திலேயோ கணவன் மனைவியே ஒரு தடுமாற்றம் இருக்கும். பிரிவுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட பேசக்குள்ள மிகவும் கவனமாக பேசணும். என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோனோ அதே போல் அந்த வார்த்தையை கவனமான முறையில்
பயன்படுத்தணும். அப்போ தான் பிரிவினை வராது. மேலதிகாரிகிட்டேயும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அவருடைய பகைக்கு ஆளாகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த நாள் உங்களுடைய விவேகத்தையும் உங்களுடைய புத்தியும் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு லாபம் இரட்டிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த தக்காளி, வெங்காயம், புளி இது போல் சிறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். கருத்தில் கொள்ளுங்க. ஹோட்டலு வச்சுருக்கிறவங்களும் சரி, கடை வச்சுருக்காலும் சரி, அவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கணவன் மனைவியும் இல்லத்தில் ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது. மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இன்று அதிகமாக இருப்பாங்க. அதான் இன்றைய நாளுடைய சிறப்பு. அலுவலகத்திலும் சக ஊழியருடைய அன்புக்கும் ஒத்துழைப்புக்கும் எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு சிறப்பாக செல்லும். மேல் அதிகாரிகிட்டையும் பாராசு பரிசுகளை பெறுவீங்க. கருத்தில் கொடுங்க. இன்று முழுவதும் உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுற நாளாக தான் அமைஞ்சுக்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஆனால் நீங்கள் எது எப்படி இருந்தாலும் இன்று கடகராசிக்கு சந்திராசி இருப்பதால் மிகவும் கவனமாக இருக்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை கரெக்டாக கடைபிடிச்சு போகணும். வண்டி வாகனத்தை இயக்கக்குள்ள அதிவேகமாக இயக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சக ஊழியர்கிட்டையும் வார்த்தையை கவனமாக உபயோகிக்கணும். அப்போ தான் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். நாள் சிறப்பாக இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும். அதோடைய வேலை என்னென்னா இந்த மன உளைச்சல், மன அழுத்தம், மன நிம்மதி, உடல் சோர்வு, உடல் வியாதி இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுறதுக்கு மிக முக்கியம் சந்திராசனம் தான். அதனால் சந்திராசன நாள் இருப்பதால் மிகவும் கவனமாக முறையில் இந்த நாளை நீங்கள் அதாவது லாபங்கள் இரட்டிப்பாக இருந்தாலும் பாராட்டு பரிசுகள் கிடைத்தாலும் சந்திராசனம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கவனமாக இது பண்ணணும். வண்டி வாகனத்தை மிக கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்களுக்கு தேவையில்லைனாலும் மற்றவங்க எதாவது கேட்டால் இன்று அவங்களுக்கு இரக்க குணத்தோடு கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருது. அதை கருத்தில் சொல்லுங்கள். அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சிரமப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. கருத்தில் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் நாள் சுமாராக இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கவனமான முறையில் தான் இந்த நாளை செலவிடணும். பிள்ளைகளிடத்திலும் சரி, கணவன் மனையாக இருந்தாலும் சரி, அவங்கள் மிகவும் ஒற்றுமையுடன் இருக்கிறதுக்கு வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட மன உளைச்சல், மன கஷ்டம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஊழியர்கிட்ட போட்டி பொறாமை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையும் மிக கவனமான முறையில் நீங்கள் வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமான நாளாக மாற்ற முடியும். சிம்ம ராசியை மட்டும் இன்று மிகவும் கவனம் தேவை. அதன் அடிப்படையில் இந்த நாள் செல்லும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பாகுது. அவங்களுக்கு சுப செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாளாகவும், வெற்றிகள் வீடு தேடி வர நாளாகவும், லாபங்கள் இரட்டிப்பு ஆகக்கூடிய லாபம் தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இல்லத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, அலுவலகத்திலும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. மிகவும் சிறப்பான நாளாக கன்னி ராசிக்காரர்கள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா இந்த நாளை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருப்பதால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கருத்தில் கொண்டு கன்னி ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய இந்த நாளை நீங்கள் செலவழிக்கணும். உங்களுக்கு இன்று மன வருத்தங்களும் தொல்லைகளும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கூட பழகின நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளேயே இப்போ பிரச்சனைகள் இன்று அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த நாள் செல்லும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்டே விரோதங்கள் வரலாம். மேலதிகாரிகிட்டையும் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். இவ்வளோ நாள் உங்கள் பேச்சு கேட்ட மேலதிகாரிகள் இன்று உங்களுடைய பேச்சை கேட்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த துலா ராசிக்காரர்கள் இன்று என்ன வார்த்தைகள் பேசுகிறோமோ தேவைக்கேற்ற வார்த்தைகள் பேசி மீதி நேரத்தில் அமைதி கத்தாங்கன்னா இந்த நாளை அவங்க சிறப்பாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு பரிசு, பாராட்டு, அன்பு, பாசம் அதிகமாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருந்தால் மிகவும் சிறப்பு. சிறு தொழில்களுக்கும் இரட்டிப்பு லாபத்தை அவங்க பார்க்கலாம்.
கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கும் இன்று லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, வீட்லேயும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டு பரிசுக்கும் குறை இருக்காது. அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக கையாளலாம். உங்களுக்கு யார்கிட்ட எது பேசினாலும், எந்த நாளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் வார்த்தைகள் முக்கியம். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் ஒரு மனிதனுடைய அன்றைய நாள் செல்லுது. அதை கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நம்ம வார்த்தைகளை தடுமாற்றோடையும் பேச வைக்கிறது அந்த சந்திராசனை தான். அந்த நாள் யாருக்கு சந்திராசனம் சொல்லி தெரியாதனால தடுமாறுவாங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாகவும் துவண்டு போகக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மிகவும் கவனமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழித்தா தான் இந்த நாளிலிருந்து அவங்க அந்த மன கஷ்டம், மன சோர்வு, மன உளைச்சல், உடல் வியாதி எல்லாத்திலிருந்தும் அவங்க வந்து தன்னை காப்பாற்றி கொள்ளலாம். உணவு கட்டுப்பாடு தேவை. எது எப்படி இருந்தாலும் இவங்கள ஊக்கப்படுறதுக்குன்னு நண்பராக இருக்கலாம், இல்லை அலுவலகத்தில் இருக்கிறாங்க இருக்கலாம், இல்லை கனவு மனைவிக்குள்ளவனும் இருக்கலாம். சோர்ந்து போய் இருக்கிறவங்கள ஊக்கப்படுறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுதான் இந்திய நாளுடைய சிறப்பு. அதன் அடிப்படையில் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் செல்லும். யார்கிட்ட பேசினாலும் மிகவும் கவனமான முறையில் தான் வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். யாரையும் ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையினால் அவங்களுடைய நட்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நாளில் அமையலாம். கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இந்த நாளை செலவிடுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சுமாராக கூட இல்லை, அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் நாளாக தான் இருக்குது. மிகவும் கவனமாக தான் மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிக்கணும். ஏன்னா பாத சனி முடிகிற ஸ்டேஜில் இருப்பதால் மிகவும் கவனமான முறையில் இவங்க செயல்பட்டால் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்பயுமே 7.5 சனி முடியக்குள்ளே கண்டிப்பாக எதாவது கொடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாரோ நீங்கள் ஒரு 10 வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழும் அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து மாறும். படிப்படியாக மாறி 2024 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருங்க. கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. இந்த நாள் அலைச்சலும் செலவு அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு உடல்வாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. செலவுகள் இருப்பதால் பார்த்து கவனமான முறையில் தான் நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணணும். தேவையில்லாமல் உங்கள் நண்பர்களே கூட உங்களை ஏமாற்றி வாங்கிடலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவியும் விட்டு கொடுத்து செல்லணும், பிள்ளைகளிடத்தையும் அனுசரித்து செல்லணும். கருத்தில் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிக மிக அருமையாக இருக்குது. அவங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் அதிகமான அன்பும் ஒரு சுகமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்குது. இன்று மிகவும் அருமையாக இருப்பதால் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எங்கன்னா வெளியே போகக்கூடிய சூழ்நிலையும் இன்று அமையலாம். கருத்தில் கொள்ளுங்க. சக ஊழியர்கிட்டையோ ஒற்றுமைக்கு குறை இருக்காது. மேலதிகாரிகிட்டையோ மதிப்பு மரியாதைக்கும் குறை இருக்காது. இன்று உங்களுக்கு மிகவும் அருமையாக இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் ஒரு சுகமான நாளை நீங்கள் உணர்வீங்க. சிறு தொழில் செய்வர்களுக்கோ இரட்டிப்பு லாபம், இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அது அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும் கும்பராசிக்காரர்கள். அதன் அடிப்படையில் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி இரவினரால் சிறப்பாக நீங்கள் வெற்றி கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம சனி முடிகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. அதை கருத்தில் கொண்டு ஏன்னா முடிகிற ஸ்டேஜில் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியாக இந்த எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ அது ஜென்மத்திலேருந்து விடுபடுவீங்க. அதுக்கப்புறம் பாத சனி தான். அதன் அடிப்படையில் உடல் பாதிகள் தான் வருமே தவிர மீதி எந்த பிரச்சனையும் அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கருத்தில் கொண்டு இந்த நாளை கவனமாக செலவிடுங்க. இது இந்த நாளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஜென்மசனி நடக்கிறதுனால சொந்தக்காரங்கிட்டையும் சரி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சனி கண்டிப்பாக எதாவது பிரச்சனை மாட்டி விட்டுரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. பெருமைகள் சேர்க்கக்கூடிய நாளாகவும், இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய நாளாகவும், மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. இல்லத்திலையும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய ஒற்றுமைக்கும் ஒத்துழைப்புக்கும்
பஞ்சம் இருக்காது. மேலதிகாரிகிட்டையும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவீங்க. கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அது அடிப்படையிலேயே இந்த நாள் செயல்படும். மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த விரய சனி நடந்து கொண்டு இருப்பதால் மிகவும் கவனமாக பணத்தை செலவழிக்கணும். எல்லாம் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பணம் விரயமாயிடும். கருத்தில் கொள்ளுங்கள். கணவன் மனைவியும் ஒத்துழைப்பு இன்று அதாவது அன்பு அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நான் 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன் சொல்லிட்டேன். ராசியின் அடிப்படையில் ஒன்றுபடும், நட்சத்திர அடிப்படையில் வேறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு தெரிவிப்பேன். நன்றி.